ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சதம் கிருத தபாஸ்ததஹ शतं कृततपास्ततः शकलु दिव्य संवत्सरान् सकलु दिव्यसंवत्सरान् अवाप्य च तपोबलम् अवाप्य च तपोबलम् मदिबलं च पूर्वाधिकम् मदिबलं च पूर्वाधिकम् उदीक्ष्य किल कम्पितम् उदीक्ष्य किल कम्पितम् पयसि पङ्कजं वायुना पयसि पङ्कजं वायुना भवद्बलविजृम्भितः भवद्बलविजृम्भितः पवनपातसि पीतवान् पवनपातसि पीतवान् शतं कृततपास्ततः शकलु दिव्य संवत्सरान् शतं कृततपास्ततः सकलु दिव्यसंवत्सरान् अवाप्य च तपोबलम् मदिबलं च पूर्वाधिकम् अवाप्य च तपोबलं मदिबलं च पूर्वाधिकम् उदीक्ष्य किल कम्पितम् पयसि पङ्कजं वायुना उदीक्ष्य किल कम्पितं पयसि पङ्कजं वायुना भवद्बलविजृम्भितः पवनपातसि पीतवान् भवद्बलविजृम्भितः पवनपातसि पीतवान्. இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக பிறகு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சதம் திவ்ய சம்வத்சரான் கிருததபாகா, 100 திவ்ய ஆண்டுகள், அதாவது திவ்ய ஆண்டுன்னா 100 தேவ வருஷம்னு அர்த்தம். 100 தேவ வருஷங்கள் கிருததபாகா, பிரம்மா தவம் செய்தார். தவம் செய்ததில் என்ன கிடைச்சிது? பூர்வாதிக்கம் தபோபலம் மதிபலம் ச அவாப்பிய. பூர்வாதிக்கம்னா முன்பை விட, தபோபலம் மதிபலம், தபோபலமும் புத்திபலமும் அவருக்கு உருவாகினது. வாயுனா கம்பிதம், அப்போது பிரளய காற்றுல நடுங்கிக் கொண்டிருந்த பயசி பங்கஜம், அந்த பிரளய பலத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தாமரையை உதீக்ஷிய பார்த்தார். பவத் பல விஜృంభిத, உங்கள் பலத்தினால், விஜృంభిதன சக்தியடைந்தவராக, பவன பாதசி பீத்தவான், பிரளய காற்றையும் ஜலத்தையும் குடித்து விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சதம் கிருத தபாஸ்ததஹ शकलु दिव्य संवत्सरान् अवाप्य च तपोबलम् मदिबलं च पूर्वाधिकम् उदीक्ष्य किल कम्पितम् पयसि पङ्कजं वायुना भवद्बलविजृम्भितः पवनपातसि पीतवान्. பிரம்மாவின் தவத்தினால் மகிழ்ந்த பகவான் அவர் முன்னே தோன்றி அனுக்கிரகம் செய்து மேலும் தவம் புரிவாயாக என்று பிரம்மாட்ட சொல்கிறார். பிரம்மா மீண்டும் 100 தேவ வருஷங்கள் தவம் செய்கிறார். முன்பு அவருக்கு இருந்ததை விட தபோபலமும் புத்திபலமும் கிடைக்கிறது. அந்த சமயத்தில் பிரளயக்கடலில் பலமான காற்று வீசியது. அந்த காற்றுல அந்த தாமரை அப்படியே அலக்கழிக்கப்பட்டது. அப்போது பிரம்மதேவன் பார்த்தார். உங்கள் பலத்தினால் சக்தி அடைந்தவராக அந்த பிரளய நீரையும் காற்றையும் பிரம்மா குடித்து விட்டார்.